நேத்து நைட்டு யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப வெளிச்சமா இருந்தாங்க. அவங்க கையில இருந்து ரத்தம் ஒழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது உண்மைமா. குடிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இப்ப இல்ல. நீ இப்ப நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் வரும்போது நீ பாப்ப. குடிச்சு 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 தங்களையும் கெடுத்துக்கிறாங்க, குடும்பத்தையும் கெடுக்கிறாங்க. கட்டாயம் இந்த மதுபான பழக்கத்திலிருந்து, இந்த குட்டி பழக்கத்திலிருந்து இதற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும். அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால தான் முடியும். எத்தனை ஆண்டு பழக்கமானாலும் இயேசுவால் விடுவிக்க முடியும். 50 வருஷ குடிகாரனா இருந்தவங்களை இயேசு நொடி பொழுதிலே மாற்றி இருக்கிறார். மெய்யான விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் குடினால சீரழிந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒருவரால தான் இந்த குடியிலிருந்து விடுதலை தர முடியும். அன்பான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குடும்பங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து வருகிறார். இதனால அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் குடியிலிருந்து விடுதலை தரும் இயேசுவின் ரத்தம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். மதுவின் போதையால் பலர் அவங்களுடைய பாதைகள் மாறி தங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கெடுத்து கொண்டிருக்காங்க. சிலர் விளையாட்டா குடிக்க ஆரம்பிச்சதின் விளைவுதான் வினையாகிய பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில கூட்டிக் கொண்டு அதிலிருந்து வெளியில வர முடியாம சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களே, நீங்களும் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாம வேதனையோடு இருக்கீங்களா? அல்லது உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்திற்கு அடிமையோடு இருக்காங்களா? கலங்காதீங்க. மனிதர்களாகிய நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறிக்க தன்னை அர்ப்பணிச்சார். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து மெய்யான விடுதலை தர சிலுவையில பல பாடுகளை அனுபவிச்சார். இன்றைக்கே இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. அவருடைய ரத்தத்தினால மெய்யான விடுதலை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுதும் நம்மேல் மனதிருக்கும் இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து துதித்து பாடுவோமா? பிரேஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து, எவ்வளோ அடிக்கப்பட்டு பாடுகள், கன்னத்தில் அடிக்கப்பட்டு அவருடைய தலையில் முள்முடி, எவ்வளோ பாடுகளை சகித்தாரில்ல, அந்த எல்லா பாடுகளை நினைத்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எனக்காக, உங்களுக்காக இயேசுப்பா, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். எனக்காக நீர் மரித்தீங்களே, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களப்பா, நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்று சொல்லி, அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவர் எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்கலாமா? எல்லாரும் வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி, மனதுருக்கம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதித்து நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா? ஆமென். நீ நல்ல
முள்முடியை நமக்காக சிலுவையில தலை மேல சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. நம்முடைய சிந்தையில செய்யற பாவங்களுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாடுகள் பட்டார். அந்த இயேசுவை பார்த்தப்பா, சாபமான முள்முடி நம்மளுடைய சாபத்தை நீக்கும்படியாக, உங்களுடைய சாபத்தை நீக்கும்படியாக அவர் தலை மேல இந்த முள்முடியை சுமந்து கொண்டாரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி மனதார நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தாரே. சிலுவையிலே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உன் அன்பிற்கு அளவே இல்ல. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயே. நன்றியப்பா. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். இப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களப்பா. இந்த நாளில் ஏசப்பா அதை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் சாபத்தோடு இருக்கக்கூடாது என்று சொல்லியப்பா, எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டீங்களப்பா. சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களப்பா. ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் எங்களுக்காக சிந்தினீங்களே, எனக்காக சிந்தினீங்களே பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்தினீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. நாங்கள் விடுதலையோடு கூட இருக்கணும்னு சொல்லியப்பா, நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லியப்பா. கல்வாரி சிலுவையில் அப்பா ரத்தம் சிந்தினீரே, அந்த அன்புக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே கண்களுக்கு முன்பதாக சிலுவை நிறுத்தி ஆண்டவராக இயேசு சிலுவையில் அன்றைக்கு தொங்கின அந்த காட்சியை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த சிலுவை காட்சியை கண்களுக்கு முன்பதாக வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி இருக்கிற இடங்கள் நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து பார்க்கிறோன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உடைய சிலுவை அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரை மனதார அப்படி ஸ்தோத்திரித்து, யார் நமக்காக இவ்வளவு அன்பு காட்ட முடியும்? நமக்காக யார் ஜீவனை கொடுக்க முடியும்? இயேசு ஒருவர் தானே உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரே பாடுகள் ஏற்றிருக்கிறாரே. அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு அப்பா எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆமென் இயேசுவே. Thank you Jesus. ஆமென் இயேசுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமென். ஆமெனப்பா. கல்வாரி கண்களுக்கு முன்பதாக கல்வாரி அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்தலாம். ஆமென் அப்பா. Thank you Jesus. பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியடும் மோசே
இயேசுவே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளப்பா நினைத்து பார்த்து அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக அதை நாங்கள் அப்பா விடுதலையோடு வாழணும்னு சொல்லி அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்கள் எல்லாருமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையப்பா நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் பாடுகள் பட்டீங்கப்பா, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? இயேசுப்பா நாங்கள் இணைந்து உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கல்வாரி அன்பை எண்ணிடும் மேலே கண்கள் கலங்கிடுதே, கர்த்தா உன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்று வெறும் பாடலா மாத்திரம் பாடாம நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக பாடுகளை சகித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்போது அவர் நம்மேல் வைத்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்திலும் இயேசுவின் மேல் உள்ள அன்பு பெருகும். இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ராணி, தன்யா, என்ன செத்து போயிட்டோன்னு நினைச்சீங்களா? அதான் என்னைக்கோ கொன்னுட்டீங்களே. என்ன ராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன சுபி, எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? அக்கா, இவங்க வீட்ல ஒரு பிரச்சனை. ஐயோ, என்ன? அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள போட்டு அடிச்சுட்டாப்ல. வீட்டுக்குள்ள உட்கார முடியாம தெருவுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னங்க நீங்க இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏழு கேட்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தொலைச்சு விடுவான் பார்த்துக்க. குடிப்பேன், குடிக்காம இருப்பான். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எங்க வீட்ல யாரும் இல்லைங்க. நானும் என் பசங்களும் தான் இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க. தயங்காம வாங்க. அப்போ இப்ப இவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஆமாக்கா. ராணி, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? சரிக்கா. இங்க பாருமா, உனக்கு இயேசுவை குறிச்சி தெரியுமா? தெரியும்க்கா, ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்டேன். ஆனா உனக்கு தான் அவரை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. சரி, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கவும் அவங்கள பாவத்திலிருந்து விடுவிக்கவும் தான் இயேசு வந்தாருமா. ஆமா ராணி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் கணவரோட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வந்தாரு. ஆன்ட்டி, எங்க அப்பாக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? சீக்கிரமா கிடைக்கும்மா. நீ கேட்டா ஏசப்பா தருவாரு. சரி ஆன்ட்டி, நான் கேக்குறேன். ராணி, இந்த உலகத்துல வந்த இயேசு உன் கணவரோட பாவத்தை மன்னிக்க தன்னோட உயிரையே கொடுத்தாருமா. அவரு உயிர் கொடுத்தது மட்டும் இல்ல, தன்னோட சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரு. எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரா? ஏன்? உனக்கு தெரியாதாமா? பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்படணும்ல.
ஆன்ட்டி, அதுக்கு தான் ஆடு மாடு பலி கொடுக்கப்படுதுல. மிருகத்தோட ரத்தம் மனுஷனோட பாவத்தை மன்னிக்காது. அதனால தான் இயேசு தன்னோட ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் உங்க அப்பாவோட பாவத்தை மட்டும் இல்ல, உன்னோட பாவத்தையும் உங்க அம்மாவோட பாவத்தையும் மன்னிக்கும். எங்க பாவமா? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அதை இன்னொரு முறை சொல்றேன், இப்ப இது போதும். உன் கணவருக்கு விடுதலை கொடுக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அத நீ புரிஞ்சுக்க. முடிஞ்சா வீட்ல போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் நம்புறேன் உன் கணவரோட குடிப்பழக்கம் கண்டிப்பா மாறும். இயேசு விடுதலை தருவாரு. என்னமோக்கா நீங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன். ஆனா கேக்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு பாரு, உன் வாழ்க்கையே சந்தோஷமா மாறும். சரி, நான் கிளம்புறேன். வரேன் சுபி. சரிங்கக்கா, வாங்க. வாங்கக்கா, தயங்காம வாங்க. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அந்த ஜோதி ஆண்டி சொன்னதை நினைச்சு பாக்குறீங்களா? ஆமாமா. அந்த ஆண்டி நல்லதுக்கு தானே சொன்னாங்க. அதை வேணும்னா செஞ்சு பாத்துடலாமா? எது அவங்க கடவுள் கிட்ட கேக்குறதா? இயேசு அவங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லம்மா, நம்மளுக்கும் கடவுளா இருப்பாங்கன்னு தானே சுபி ஆண்டி சொன்னாங்க. அது எப்படிக்கா? இயேசு உங்க கடவுள் தானே, எங்களுக்கு எப்படி நன்மை செய்வாரு? இயேசு கடவுளுங்கிறது உண்மைதான். ஆனா உங்க கடவுள் எங்க கடவுள்னு கிடையாது. அவரும் அப்படி பிரிச்சு பார்க்க மாட்டாரு. இயேசு எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அது எப்படிக்கா? இயேசு உங்க கடவுள் தானே, எங்களுக்கு எப்படி நன்மை செய்வாரு? ஆமாக்கா, அவரு பொதுவானவரு. நீங்க ஜபிச்சாலும் கேட்பாரு, நான் ஜபம் பண்ணாலும் கேட்பாரு. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தெய்வம் தான் இயேசு. ஜோதி அக்கா சொன்னாங்கல்ல, இயேசு ரத்தம் சிந்தினார்னு. ஆமா, அது குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்காக மட்டும் கிடையாது, முழு உலகத்துக்கும் தான் ரத்தம் சிந்தினாரு. அக்கா சொன்ன மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா அண்ணனோட குடிப்பழக்கம் மாறும். ஒன்னும் யோசிக்க வேண்டாம்மா, நம்ம இயேசு கடவுள் கிட்ட கேட்போம். ஒருவேளை அப்பாவோட குடிப்பழக்கம் மாறுச்சுன்னா நல்லதுதானம்மா? நல்லதுதாம்மா, நம்ம கேட்போம். ஐயோ, அப்பா உழுந்து கிடக்குறாருமா, போய் தூக்கலாம். ஐயோ, தினம் தினம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க, ஆனா இப்படி குடிச்சிட்டு உழுந்து கிடக்குறீங்க. எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. எனக்கு அடிக்கடி எதுவும் படல, ஏங்க இப்படி குடிச்சு தொலைறீங்க? ஐயோ, என்னைக்குதான் நீங்க திருந்துவீங்களோ? நம்ம ஜெபம் பண்ணியும் அப்பா மாறலையேம்மா. அதாம்மா எனக்கும் தெரியல. ராணி, தினம் தினம் ராணி, என்னம்மா அப்பா கத்துறாரு? ராணி, சீக்கிரமா. ராணி, ராணி,
என்னங்க என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னங்க ஆச்சு? அங்க பாரு, யாரோ நிக்கிறாங்க அதெல்லாம் பாரு. ஒண்ணும் இல்லைங்க, அங்க யாரும் இல்லைங்க. அங்க பாரு, ரத்தம் வடியுது, ரத்தம் வடியுது. அங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க, யாரும் இல்லைங்க, யாரும் இல்ல, யாரோ நிக்கிறாங்க, ரத்தம் வடியுது. இல்லைங்க இல்லைங்க, யாரும் இல்லைங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, சொன்ன கேளுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. நான் கூட தாங்க இருக்கேன், நான் இங்கேயே தான் இருக்கேன். பயப்படாதீங்க, படுங்க படுங்க படுங்கப்பா. அம்மா, ஒருவேளை இயேசு கடவுள் தான் வந்திருப்பாரோ? ஆமாம்மா, இயேசு தான் வந்திருக்காரு. ம், நம்ம மறுபடியும் ஜெபிப்போம். ம். ராணி, என்ன மன்னிச்சிருமா. இனிமே நான் குடிக்க மாட்டேன். உண்மையா தான் சொல்றேம்மா. நான் இவ்வளவு நாள் சொன்னதுக்கும் இன்னைக்கு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நேத்து நைட்டு யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப வெளிச்சமா இருந்தாங்க. அவங்க கையில இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது உண்மைமா. குடிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இப்ப இல்ல. அது எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலமா. நீ இப்ப நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாயங்காலம் வரும்போது நீ பாப்ப. ராணி, ராணி, ஒண்ணும் இல்லைங்க, அங்க யாரோ இருக்காங்க. அங்க ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க, ரத்தம் வடியுது பாரு. ஒண்ணும் இல்லைங்க. ரத்தம் வடியுது. அம்மா, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, லேட் ஆயிடுச்சுமா. எப்பமா வருவாரு? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. லேட் ஆக ஆக எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, இன்னைக்கும் அப்பா குடிச்சிட்டு வருவாரோ? தெரியலையேம்மா. அம்மா, இன்னைக்கும் அப்பா குடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இல்லம்மா, குடிக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்பா, இன்னைக்கு நீங்க குடிக்கல. இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, இனி எப்பவும் குடிக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் என் மேல ரத்தத்தை ஊத்துனாங்கன்னு. அதுல இருந்து நான் மாறிட்டேன். ஆனா அவர் யாருன்னு தான் எனக்கு சரியா தெரியல. ஏன் என்ன தேடி வந்தாருன்னு புரியல. அப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? ஆமாப்பா, நான் சொல்றேன். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்கள் பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்போதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிப்பவர்களின் விடுதலைக்காகவும் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் நாம் சேர்ந்து செபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம அநேக காரியங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பூரணமான ஒரு மாற்றம் நம்முடைய குடும்பங்களிலே நமக்குள்ளே வர வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை நேசித்து தான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் கருத்தாக
முதலாவது இன்றைக்கு செபிக்க போகிறோம். என்ன காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோன்றா, குடியிலிருந்து விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனை இந்த குட்டி பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன் தினமும் கூலி வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அந்த அருமையான சகோதரன் சிறு வயது தான், அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு இளம் மனைவி இருக்கிறாங்க. அந்த சகோதரன் தினமும் குடிப்பார். அவர் பகலில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆன உடனே நேராக அந்த மதுபான கடைக்கு, டாஸ்மாக்கு தான் போவாங்க. இதை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் அந்த சகோதரனை தெரிஞ்சதுனால நான் அடிக்கடி அவரை கூப்பிட்டு சொல்லுவேன், வேண்டாம் குடிக்காதீங்க, உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாவம், தயவுசெய்து குடித்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சுக்கிடாதீங்கன்னு எத்தனையோ முறை அவர்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். பாருங்கள், ஒரு கட்டத்தில் எங்களை கண்டாவே, என்னையும் நாங்கள் சொல்கிறேன், எங்களை கண்டாவே என்ன செஞ்சிருவான், ஓடி போயிடுவார். நாங்கள் இப்படி வர்றோன்னு தெரிஞ்சாவே எங்களுக்கு மறைந்து ஏதாவது ஒரு வழியில் ஓடி போய் விடுவார். பாருங்க, அதனுடைய விளைவு சின்ன வயதிலேயே அவருடைய குடித்து சாப்பிடாம தன் சரீரத்தை கெடுத்து கொண்டது நிமித்தம் குடல்ல புண்ணு வந்து அந்த குடல் ஓட்டையை விழுந்துட்டு, ஆகவே சாப்பிடவே முடியாது. ஆனால் குடிக்காம இருக்க, அந்த சூழ்நிலையிலையும் குடிக்காம அவரால் இருக்க முடியல. அதனுடைய விளைவு சீக்கிரத்தில் இளம் வயதிலேயே மரித்து போய்விட்டார். நாங்கள் ஒரு ஊழியத்துக்காக வெளியே போயிருந்த பொழுது இந்த மரண செய்தியை கேட்டு நன்கு தெரிந்த ஒரு சகோதரனாகவே கண்ணீரோடு கூட, எனக்கு கண்ணீர் அடக்கவே முடியல. ஆண்டவரே, இந்த சின்ன வயதில் இப்படி மரித்து போய்விட்டாரே, உடைய மனைவி 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகிறதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எவ்வளோ சொல்லியும் கேட்கலையேன்னு சொல்லி நான் அழுது செபித்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த இளம் மனைவியும் 2 பிள்ளைகளும் கஷ்டப்படுறத இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு கணவன் குடிப்பது நிமித்தம் அந்த குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள், வறுமை, அந்த பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியல, நல்ல துணிமணி கொடுக்க முடியல, இப்படி எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடிச்சு தங்களையும் கெடுத்துக்கிறாங்க, குடும்பத்தையும் கெடுக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளை போட்டு அடிப்பது, கணவன் வர்றாருனாவே எத்தனை பிள்ளைங்க பயந்து ஓடி ஒளிகிற குடும்பங்கள் இன்றைக்கு, எத்தனை மனைவி மாருடைய நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும். கட்டாயம் இந்த மதுபான பழக்கத்திலிருந்து, இந்த குட்டி பழக்கத்திலிருந்து இதற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும். அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால தான் முடியும். ஆகவே அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க கழுவணும் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, எத்தனை இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மதுபான பாட்டிலை வாங்கி ஸ்கூலில் குடிக்கிறாங்க, கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைங்க குடிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை, படித்து கொண்டு இருக்கும் பொழுதே குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், குடும்ப தலைவர்கள் குடிப்பதினால், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவத்தை போல இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, நல்ல ஆகாரம் கொடுக்க முடியல. இன்றைக்கு வாலிபர்கள் குடிக்கிறாங்க, குடும்ப தலைவர்கள், தலைவிகள், பெண்கள் குடிக்கிறாங்க. குடும்பம் எப்படி விளங்கும்? இன்றைக்கு நம்ம பாரத்தோடு கூட செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருக்கிற எங்களை மக்கள் எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கும்படியாகத்தானே சிலுவையில் உடைய ரத்தத்தை சிந்தினீங்க. ஆண்டவரே, அந்த ரத்தத்தினால விடுதலை கொடுங்க. இன்றைக்கு நம்ம பாரத்தோடு செபிக்க போகிறோம். முதலாவது, இந்த குட்டி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிற அந்த மக்களுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களை கழுவணும், நம்ம செபிக்கணும். வாலிபர்களை கழுவணும், விசேஷமாக வாலிப பெண் பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள், குடும்ப பெண்கள், இப்படி எல்லாரும் இந்த குட்டி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மனம் திரும்பணும், அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலை வேணுங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வேணும். ஏன்னா விடுதலை கொடுக்கிறவர் இயேசு தான். குமாரனாகிய இயேசு விடுதலை கொடுத்தா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப இந்த மக்களுடைய இந்த குட்டி பழக்கங்கிற பாவம், இந்த அடிமைத்தனங்கிற பாவம் மாறி அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும்னு சொல்லி இப்படி குட்டி பழக்கத்திற்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களை கழுவும்படியா சகோதரியோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் விடுதலை தருவா. ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திர இசப்பா, அந்த அருமையான ஜெப வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துறோம் இசப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்துல கூட இசப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கல்லூரிகள்ல படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்க வேண்டிய வயதுல படிக்காதபடி ஆண்டவரே அப்பா போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே எத்தனையோ குடும்ப தலைவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே குடும்ப பெண்கள், வாலிப பெண்கள் ஆண்டவரே அப்பா இசப்பா குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க இசப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருவீராக, நம்முடைய விடுதலை கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே நம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாய் இறங்கி வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த குடியாகிய பாவத்திலிருந்து ஆண்டவரே, இந்த குடியாகிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நாமே பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லி இருக்கிறீங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அந்த மெய்யான விடுதலை கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எத்தனையோ ஆண்டவரே அப்பா தாயார் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக, கணவருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம் இயேசுப்பா. இந்த நேரத்துல யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நம்முடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமாண்டவரை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள்ல இருந்து பிள்ளைகளுக்குள்ள ஒரு பரிபூர்ண விடுதலை கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீர் அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே, இப்படிப்பட்ட மக்களை உங்க ரத்தம் கழுவி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குடி பழக்கம் ஒரு பிசாசின் அடிமைத்தனம். இந்த பிசாசு தான் அவர்கள் அந்த பழக்கத்துக்குள்ள அடிமையாக்கி வச்சிருக்கிறான். அப்போ அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். பாருங்க, குடிக்கிறவங்களை பார்த்து சொன்னா நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த டைம் வந்தா என்னால் குடிக்காம இருக்க முடியல, அப்படியே என்னை தள்ளிட்டு போகுது, குடிச்சா தான் நிம்மதி, குடிக்கும் வரைக்கும் அப்படியே என்னமோ பண்ணுது, குடிக்காம இருக்க முடியல, குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையேன்னு சொல்லி அநேகர் வருத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு பிசாசின் அடிமைத்தனம். பொல்லாத பிசாசு இந்த குடி பழக்கத்தை தூண்டுறான். அவங்க குடிக்காம இருக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை கொடுத்து ஓடுறாங்க குடிக்கிறதுக்கு. அந்த தூண்டுகிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஒரு சிந்தனையே இல்லாத அளவுக்கு பிசாசு அடிமையில் அதை நினைக்கக்கூடிய ஒரு இருதயம் இல்லாதபடி அந்த இருதயத்தை கடினப்படுத்திருக்கிற, அந்த இருதயை கடினப்படுத்துகிற அந்த பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆத்துமாவை பாவத்தினால, அந்த குட்டி பழக்கத்தினால கரப்படுத்தி அவங்கள நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி பிசாசின் கிரியைகள் அது தீவிரமாக கிரியை செய்கிறான். எல்லாம் அந்த பிசாசின் கிரியைகள் கட்டப்படணும். தான் நினைக்காட்டாலும் குடிக்கணுங்கிற ஓடுற அந்த எண்ணத்தை தூண்டுகிற அந்த கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டே ஆகணும். சகோதரி, ஜெபிக்கும் பொழுது நீங்க எல்லாரும் அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது உங்க கணவரையோ உங்க பிள்ளைகளையோ விட்டு அவன் ஓடியே போயிடுவான். அப்ப எதிர்த்து நிற்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம எதிர்த்து நின்று பிசாசை கட்டி ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிற ஐயா. குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய வல்லமை இப்பொழுது அடிமைத்தனத்தின் நுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் இருந்து ஆண்டவரே நீங்க அப்புறப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சிறுவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்களை பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. இது நிமித்தம் ஆண்டவரே அவருடைய சரீரங்கள் பலவீனப்பட்டு போய் இருக்கிறதே ஆண்டவரே. பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை நரகத்துக்குள்ளா இழுத்து கொண்டு போக துடித்து கொண்டு இருக்கிறானே, அவருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தை நினைக்காதபடிக்கு, பிள்ளைகளை நினைக்காதபடிக்கு, சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ விடாதபடிக்கு போராடுகிற பொல்லாத பிசாசே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறோம், உன்னை கட்டிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே
நாமத்தினாலே என் ஜனத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்க எதிர்க்கிறோம் ஐயா. இந்த குட்டி பழக்கத்திலிருந்து என் ஆண்டவர் முற்றிலும் பிள்ளைகளை விடுதலையாக்கி விடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை எல்லாம் என் ஆண்டவர் முற்றிலும் அழித்து விடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்தை நீங்க முறித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட்டபடியினாலே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக இந்த குட்டி பழக்கத்தினால பாருங்க இன்றைக்கு இளம் வயதிலேயே மரித்து போறாங்க எத்தனை குடும்ப தலைவர்கள், ஆண்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னேன். இந்த மாதிரி எத்தனை குடும்பங்களுக்குள்ள இளம் வயதிலேயே மரித்து போவதனால இன்றைக்கு இளம் விதவைகள் நம்முடைய தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறாங்க. விசேஷமா தமிழ்நாட்டில் திக்கற்ற பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய சரீரத்தை கெடுத்து தங்கள் குடும்பத்தை கெட்டு மனைவி பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டணும்னு செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவங்க குட்டிக்கிறதுனால பாருங்க வீட்டை வித்தர்றாங்க, நகையை வித்தர்றாங்க, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போய் காசு இல்லைனாலும் ஏதாவது ஒரு பொருளை வித்து குடிச்சிட்றாங்க. பிள்ளைகளுடைய நகை, மனைவியினுடைய நகையெல்லாம் அந்த குடி பழக்கத்தினால போயிட்டு எத்தனை பேர் சொத்து சுகங்களை வித்திருக்கிறாங்க. இப்படி இழப்புகள், இந்த குட்டி பழக்கத்தின் நிமித்த குடும்பத்துக்குள்ள இழப்புகள், தன்னுடைய சரீரத்தை கெடுத்து தாங்களும் மறித்து பிள்ளைகளையும் மனைவியை திக்கற்றவர்களாய் மாற்ற எத்தனை வாலிபர்கள், எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு இந்த நிலைமையெல்லாம் மாறி இப்படிப்பட்ட குடும்பங்கள் விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படணும். சகோதரியோடு கூட இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக நம்ம செபிப்போமா? செபிக்கலாம். தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே குடிக்கு அடிமைப்பட்டது நிமித்தமாய் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கணவர் குடிக்கிறாங்கப்பா, பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஆண்டவரே. இதனால ஏசப்பா எத்தனையோ ஆண்டவரே சரீரத்துல பாதிப்புகள் ஆண்டவரே. ஆண்டவரே சரீரம் பாதிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே இது நிமித்தமாய் எவ்வளவு ஒரு மன வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடினா ஆண்டவரே இந்த குடிக்கு அடிமைப்பட்டது நிமித்தமாய் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறாங்கப்பா. இதனால் ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே விதவைகள் பெருகி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே பெற்றோர் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க பெருகி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஒரு விசை மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாறணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நீர் கட்டாய மனம் இறங்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதனால தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறாங்கப்பா. வருமானம் இல்லாத நிலைமை ஆண்டவரே, திக்கற்று விடப்பட்ட நிலைமை ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தாரால ஆண்டவரே அற்பமா எண்ணப்பட்ட நிலைமை ஆண்டவரே. இப்படி பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலைமைகள்ல எத்தனை குடும்பங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ள இருக்கிற மக்கள் ஆண்டவரே இதுல இருந்து முற்றிலுமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. இவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இவர்களை ஆண்டவரே இங்க கை தூக்கி நிறுத்தி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களுக்குள்ள தருகிறோம் பா. நீங்க முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே எங்க எல்லா ஜெபத்தையும் நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. மெய்யாகவே ஜெபத்திற்கு கட்டாயம் குடும்பங்களுக்குள்ளே பதில் தருவீராகப்பா. குட்டி பழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்கி ரட்சித்து உமக்கு சாட்சிகளா நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லாரையும் நீ விடுவித்து சாட்சிகளா நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நாம் வேண்டிக் கொண்டபடியால் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்பதாக. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை, பாவ அடிமைத்தனம். அந்த மனுஷன் வெளியே சொல்றதில்லை. வியாதின்னா சொல்லுவான், எனக்கு சுகம் வேணுங்க, கடன் பிரச்சனைங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பாவம் என்கிற அடிமைத்தனம் இருக்குது, அது வெளியே சொல்லாவிட்டாலும் இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சமயம் பாருங்க, ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். அந்த சகோதரர் சொன்னார், இந்த தினம் காலையில் நான் எழும்பின உடனே நான் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாக வேண்டுதல் செய்கிறேன் ஐயா, இனிமேல் நான் குடிக்கக்கூடாது, இந்த மதுபானமே வேண்டாம், என் சம்பாத்தியெல்லாம் ஒரு குடும்பம்லாம் பாதிக்கப்படுது, நான் இன்னும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சாமி கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன், வேலைக்கெல்லாம் போவேன், சாயங்காலம் வந்துடுவேன். ஆனால் அந்த மாலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் வரும், ஒரு ஏவுதல் வரும். நீ போ, மதுபான கடைக்கு போ, அங்கே விற்கிற இடத்துக்கு போ, வாங்கி குடின்னு சொல்லி எனக்குள்ளே ஏவுதல் வரும். எவ்வளோ ஒரு வேதனை. என் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுத்துட்டேன், இனிமே குடிக்கூடாது, இனிமே வேண்டான்னு. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் பக்தியாக பிரார்த்தனை பண்ணுறேன், சாயங்காலம் குடிச்சிடுறேன். எனக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று பேசுது, என்னை இழுக்குது ஒரு வல்லமை. அதான் பாவத்தின் வல்லமை. நான் சொன்னேன், ஒரு ஆவி உங்களை தூண்டுது அந்த பாவத்தை செய்ய வைக்கும்படிக்கு, அதனால தான் முடியாது, அதை செய்யாமல் இருக்க முடியலை. ஆமையா, அதுதான் உண்மை, எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களா? நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், இயேசு விடுதலை தருவார். ஆனால் மெய்யாகவே இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். உண்மையாக நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த மதுபானம் வேண்டாம், போதை வசதிகள் வேண்டாம், இனிமேல் நான் ஒரு பரிசுத்தமாக வாழணும், ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணும் விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். இன்னொரு பக்கத்தில் விருப்பத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்து எனக்கு ஜெபிங்கன்னா விடுதலை கிடைக்காது. நீங்கள் முதலாவது விரும்பணும் விடுதலையை. நான் விரும்புகிறேன், யார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் குடும்பமே நாசமாக போச்சு, இப்போ தருத்தரத்தில் ஆயிட்டேன், சம்பாதிக்கிற பணமெல்லாம் போச்சு, அதனால் நான் விரும்புகிறேன், எனக்கு விடுதலை வேணும். சரி, ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் அவரை நம்புகிறேன், அவரை விடுதலை எனக்கு தருவான்னு விசுவாசிக்கிறேன். சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கணும். கேட்பீங்களா? நான் கேட்குறேன், இயேசுக்கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும். என் பாவத்தை உணர்றேன், மன்னிப்பு கேட்டு எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சகோதரர் முழங்கால் படியிட்டார், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இந்த மதுபான பாவத்துக்கு அடிமையாக இடம் கொடுத்து, இந்த போதை வசதிகளை இடம் கொடுத்து என் குடும்பமே நாசமாக போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தேன், எனக்கு விடுதலை கொடுங்க, நீங்கள் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அதன் பிறகு நான் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது அவர் விட்டு ஏதோ ஒன்று விலைக்கு போனது, அது ஒரு விலைக்கு போனது. அந்த ஆவி, அந்த அடிமைப்படுத்தின ஆவி விலைக்கு போனது, அவ்வளோதான், ஒரு விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபானமே குடிக்கலை சொன்ன அந்த எண்ணமே வரலையா எனக்கு, அந்த சிந்தையே எனக்கு வரல. மறுபடியும் நான் அவரை சந்தித்த போது அதன் பிறகு எனக்கு அந்த ஏவுதலும் வரலை. இப்போ மதுபானம் குடிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக தெரியுது, அந்த வாடையை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக தெரியுது. அதையே என் உள்ளத்தை அந்த ஆசை ஆண்டவர் பிடிங்கி எடுத்து விட்டார். அதுதான் விடுதலை. அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. எத்தனை ஆண்டு பழக்கமானாலும் இயேசுவால் விடுவிக்க முடியும். 50 வருஷ கொடிகாரனாக இருந்தவங்களை இயேசு நொடி பொழுதிலே மாற்றி இருக்கிறார். 30 வருஷம் 40 வருஷம் போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டவர்களை ஒரு நொடி பொழுதிலே இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். மெய்யான விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு.
சகோதரர் மோகன் சிலாஸ்ரிஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜாய்ஸ் லாசரிஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த இனிய எல்லார நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஒரு நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஆண்டு உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாடகத்தை பார்க்கறது மட்டுமல்ல, நாடகத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த நாளிலேயும் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அருமையானவர்களே, எந்த பாவமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வரும்போது இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும்போது பரிசுத்தமாக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், குடியிலிருந்து விடுதலை தரும் இயேசுவின் இரத்தம். இயேசு ஒருவரால் தான் இந்த குடியிலிருந்து விடுதலை தர முடியும். எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:34 நாம் பார்ப்போமானால், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்கிற மனிதனுக்கு பின்னால் இருந்து பிசாசு பாவம் செய்ய வைக்கிறது. பாவம் செய்ய வைத்து குடும்பங்களை சீரழிக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் குடினால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள வறுமை, கடன் பிரச்சனை, வேதனைக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்காங்க. குடிகார பிள்ளைகளால், குடிகார கணவரால் எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறபடினால இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம், வேதனைக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், நிந்தைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், அவமானத்துக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களோட குடியார கணவர்மார்களை மாற்றுவார். என் கணவர் மாற மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதங்க. இயேசுவால் முடியும். இயேசுடைய ரத்தத்தினால, கல்வாரி சிலிந்து வடிந்த ரத்தத்தினால என் கணவரை மாற்ற முடியும். எப்பேற்பட்ட பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாளில் ஒரு குடும்பத்தை என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருந்தா. அவள் என்னிடத்துல பெரிய ஆள் மாதிரி பேசினா. நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது அவளை பார்த்தா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பார்த்த சொன்னால், எங்கள் அப்பா வந்து ஒரு குடிகாரரு, அதாவது இரவும் பகலும் குடிப்பாங்க, எப்பவும் குடிச்சிட்டே இருப்பாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், இயேசுடைய பிள்ளையாக மாறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நானும் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்போ எங்கள் அப்பா மாறணும், எல்லாருடைய அப்பா மாதிரி நல்ல அப்பாவாக எங்கள் அப்பா மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். அப்போ ஒரு நாளில் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. சின்ன வயசில் நான் டைரியில் எழுதுவேன். அப்போ ஒரு நாளில் நான் எங்கள் அப்பாவுடைய சிவப்பு கண்ணு நல்ல கண்ணாக மாறணும், எங்கள் அப்பா கோவத்தோடு இருப்பாங்க, அந்த கோவ குணம் மாறணும், குடித்தா எங்கள் அப்பா கிட்டே யாரும் போக முடியாது. அப்போ எங்கள் அப்பா இயேசுடைய பிள்ளையாக மாறணும், இயேசுவின் ரத்தத்தினால எங்கள் அப்பா கழுவப்படணும், நானும் எங்கள் அம்மாவும் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறோம், எங்கள் அப்பாவும் இயேசுடைய பிள்ளையாக மாறணும்னு சொல்லி அவள் டைரியில் எழுதியிருக்கா. எனக்கு எல்லார் வீட்லேயும் அப்பா வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காங்க. எனக்கு அப்பா எதுவுமே வாங்கி தரல. எனக்கு ஏசப்பா தான் அப்பா, எனக்கு உலகப்புறமாக அப்பா எதுவும் வாங்கி தரல. அதனால் எங்கள் அப்பாவை நீ மாட்டித்தாரும், நல்ல அப்பாவாக இருக்கணும், எனக்கு நான் கேட்குறதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தரணும்னு சொல்லி அவள் டைரியில் எழுதியிருக்கா. எழுதினோடனே ஒரு நல்லா அவள் படுத்துட்டா, ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டா. அப்போ அவங்க அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் இவன் என்னத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க டைரியில், அது என்ன தான் எழுதியிருக்கான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி இந்த டைரியை திறந்து பார்த்தாங்களாம். பார்த்தா அவங்க பிள்ளை எழுதியிருக்க வார்த்தையை பார்த்து தகப்பனார் கண்ணீர் வடித்தாராம். என் பிள்ளைய அப்படி எழுதியிருக்கு, என் அப்பா மாற்றணும்,
எங்கள் அப்பா கண்ணு ரெட்டாக இருக்கும், அந்த ரெட்டாக இருக்கிற அந்த கண்ணு மாறணும். எங்கள் அப்பாவுக்கு இருக்க அந்த கோபத்தின் ஆவி மாறணும். நல்ல அப்பாவா எங்கள் அப்பா இருக்கணும், எசப்பா மாற்றி தரணும்னு சொல்லி அவள் எழுதியிருக்கா கீழே. இதை பார்த்த உடனே இந்த தோப்பனாருடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட்டுச்சான். உடனே கண்ணீர் வடித்தாரான். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். இயேசு நோய்க்கு கூப்பிட்டாரன். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீதல்களை மன்னியும். கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் மரித்தீரே, எனக்காக உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினீரே, என்னை ஆண்டவரே மாற்றும், என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே, என் உள்ளத்தோட மாற்றத்தை தாரும் என்று சொல்லி அந்த தகப்பனார் ஜெபம் பண்ணனாராம். அது முதல் அவர் வேதம் வாசிக்க ஜெபம் பண்ண ஆண்டோட பிள்ளையாக இருந்திருக்கிறாரு. குடிக்கிற இடத்துக்கு போகலை. அவர் எங்கேயும் நல்ல இயேசுடைய பிள்ளையாக மாறி இப்போ எங்கள் அப்பா குடும்ப ஜபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை சந்தோஷமாக சொன்னான். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவரை குறித்து சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் என் கணவர் நல்ல கணவர் என்று சொல்லி சொல்ல முடியுமா? ஒருவேளை கணவர் குடிகாரராக இருக்கலாம், அவர் இரவும் பகலும் குடிக்கிற கணவராக இருக்கலாம். ஆனால் அந்த கணவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அந்த கணவரை நேசிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. நான் உங்கள் உள்ளத்தில் மாற்றம் வரணும். இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் கணவர் குடிக்காருன்னு சொல்லி இந்த குடிகார கணவரை அற்பமாக எண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடுறோம். யோசித்து பாருங்க நம்ம எப்படிப்பட்ட பெண்களாக குடும்பத்தில் இருக்கிறோம். கணவரை நல்ல மனைவி நல்ல நடக்கையினால கணவரை ஆதாயப்படுத்த முடியும். உங்களோட அன்புனால கணவரை மாற்ற முடியும். நீங்கள் இயேசுவிடத்தில் இயேசுடைய சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவரை ரட்சித்து தாரும், பாவ வழியிலிருந்து மீட்டு தாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, உம்மை வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய சிலுவையில் உம்மை அறையக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே மன்னியும் ஆண்டவரே. என் கணவரை மாற்றி தாரும் என்று சொல்லி கேளுங்க. குடிகார கணவன் நிமித்தமாக எத்தனை குடும்பத்தில் வறுமை, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் நாம் இயேசுவண்டே வரும்போது, அவருடைய சிலுவைண்டே வரும்போது தேவன் நம்முடைய கணவன்மார்களை மாற்றி தருவார். குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை தேவன் மீட்டு தருவார். பொல்லாத பிசாசு அவங்கள குடிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அவளுக்கு பின்னால் கிரியை செய்த அந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படணும். பாவத்தின் அடிமந்தத்தில் கிடக்கிற மக்களை மீட்டெடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் குடும்பங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தனை இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத போய் ஊட்டி கொடுத்தாரே, உங்களை ஆசீர்வதிக்க முடியா, உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியா. இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்குனாரே, அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கணும். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். பாவத்தோடு கூட நம்ம இருக்கிறோமா? பாவ வியாதியோடு கூட நம்ம இருக்கிறோமா? பாவத்தின் கண்ணிக்குள்ளே சிக்கி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கோமா? இயேசுவே எனக்கு மன்னியும், எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு சமாதானம் தாரும், சந்தோஷம் தாரும் ஆண்டவரே. என் வறுமை நிலைமை மாறட்டும், என் ஏழ்மை நிலைமை மாறட்டும், என் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. நீர் என்ன ஆசீர்வதியும் கேட்கும்போது உண்மையிலேயே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறக்காக சோதரம். உடைய வார்த்தையை கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நீ பேசுறதுக்காக சோதரம். ஒவ்வொரு இதே கதவும் உமக்கு துறக்கப்படட்டும் ஆண்டவரே. கடின உள்ளங்கள் உடைக்கப்படட்டும், உடைய வார்த்தையை கீழ்படியட்டும், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே உடைய கல்வாரி சிலிந்து வடிந்த ரத்தத்தினால் என்ன கழுவும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக ஆண்டவரே. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு ஆண்டவரே, பல போராட்டத்தோடு ஆண்டவரே, நெருக்கத்தோடு ஆண்டவரே, வறுமை நிலைமையோடு வாழக்கூடிய அந்த மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பாரு இயேசுவே, உடைய கல்வாரி சிலிந்து வடிந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் கழுவதாக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு கூட சமாதானத்தை கொடும், ஆதல் இல்லாத பிள்ளைகளுக்கு கூட ஆதலை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே.
பிள்ளைய வாழ்க்கையில காணப்படுற ஏழ்மை நிலைமைகளா மாறட்டும் ஆண்டவரே. சத்திர நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசு குடும்பங்களுக்கு உரமா கிரியை செய்யாதபடிக்கு, கணவன்மார்களை மனம் திரும்ப விடாது புழுவி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எங்க சகோதரிமாருடைய கல்லான இருதயம் உடைக்கப்படட்டும். உடைய வார்த்தை கீழ்படியட்டும். இயேசுவாகிய உமக்கு முதலிடம் கொடுத்து உமக்கென்று சொல்லி சாட்சியா நிற்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையிலே காணப்பட சாபங்கள், வாழ்க்கையிலே காணப்பட சாபத்தின் கட்டுகள் தெரிவிடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய தூதருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரல் நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.